எப்போதும் நிரந்தரமான விலையை தரும் ஆவினுக்கு அனைத்து விவசாயிகளும் வர வேண்டும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். கோவை RS புரத்தில் ஆவின் சார்பில் பன்னீர் பொருட்கள் விற்பனை மையத்தை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தின் தேவைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்துக் கூறுவார் என தெரிவித்தார். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்கள் சரியானது அல்ல என கூறிய அவர், எப்போதும் நிரந்தரமான விலையை தரும் ஆவினுக்கு அனைத்து விவசாயிகளும் வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். நியாயமான விலை விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுக்கும். அதனால விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். அது ஆவினில் வரணும். ஏன்னா ஆண்டு முழுவதும் சீரான விலை என்பது ஆவின் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. மாண்பு முதல்வர்கள் நேற்றைய தினம் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை நான் நிச்சயமாக வலுவான குரலில் பேசி பெற்றுத் தருவேன் என்று. அதைத்தான் நம்முடைய முதல்வர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டின் நலன் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எதற்காகவும் சமரசம் செய்யப்படாது, கடந்த ஆட்சி காலங்களில் ஏற்பட்டதற்கு இருக்காது என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய மாண்பு முதல்வர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்.